Hi, I'm Tabriz Alisha. This famous institution, FemLogic Technologies, conducted workshop on industrial training. 20 years plus experienced person, he came and explained from the basics and how operate the softwares, what are the defects, what are the engineering ideas there. He explained clearly. Such topics like stress, strain, bending moment, and inertia, area of inertia, and everything he explained. And he gave the awareness about the how is interviews conducting. He also a interviewer. He conducted many interviews, and he shared his experience. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எப்படி வந்து வராங்க, அவங்க முன்னாடி சில பேர் வந்து நிறைய அவங்க டிகிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆடட் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் அவங்களுடைய சிஜிபிஏ கூட பார்த்தோம்னா 8.59 கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட நாலேஜ் இருக்காது. ஹி ஆன்சர்ட் எவ்ரி கொஷின்ஸ் பட் ஹி டோன்ட் நோ த நாலேஜ். அவங்களுக்குள்ள வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ நம்ம இங்கே FemLogic டெக்னாலஜிஸில் எந்த விஷயம் சொன்னாலும் அது ரியல் டைம் அப்ளிகேஷனோட சொல்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது. ஸோ வித் கம்பேர் டு அதர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கும் தெரிஞ்சது. ஸோ அவங்க சொல்லுடைய மோட்டிவ், அந்த அவேர்னஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது they are not expecting 100% வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு 100% தான் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதை நம்ம ஆன்சர் பண்ணுறோமோ அது நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அண்ட் ஹவு நம்மக்கிட்ட வந்து எப்படி லேர்ன் பண்ணுற அந்த கிராஸ் பவர் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க சொல்கிறது நம்ம வந்து கேட்குறோமா, அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் தான் பார்க்குறாங்க. நானும் கொஷின்ஸ் நிறையா ரைஸ் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் கேட்ட கொஷின் என்னென்னா, இப்போ வந்து ஹியூமன் எரர் இருக்கும் இல்லையா, இன்டர்வியூ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஹியூமன் எரர் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்னால் நம்ம தெரியும், ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ வி நோ த சப்ஜெக்ட் நாலேஜ். பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஹியூமன் எரர் இருக்கும். ஸோ அது ஏன் வச்சுருக்காங்கன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம வந்து கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் கேட்குற கொஷினுக்கு உங்களால் கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான ஆன்சர் உங்களால் சொல்ல முடியலன்னா, நான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்த போது நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தான் தெரியாது. ஸோ அதனால தான் அந்த ½ அன் ஹவர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 100% நம்ம சொல்கிறது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் என்ன நீங்கள் ஆன்சர் பண்ணாலும், ஒரு 10 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் 6 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, உண்மையாலே நீங்கள் வந்து அதை பைஹார்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த சொல்கிறீங்களான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நிறையா அதில் பயப்பட வேண்டாம். அண்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறது தான் திருப்பும் ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் படித்த எல்லா டாப்பிக்கும் அவர் கவர் பண்ணார். மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், DME அண்டு DOM, டைனமிக் ஆஃப் மிஷினரி, கைனமெட்டிக் ஆஃப் மிஷினரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் கவர் பண்ணார். ஸோ நம்ம கேட்டுக்கு படிக்கிறதும் இங்கே படிக்கிறதும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணுவோம். பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அங்கே என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அது வந்து உண்மையாக லேர்ன் பண்ணுற மாதிரி, நமக்கு நாலேஜபுளாக இருந்த மாதிரி பைஹார்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி அவங்க அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அருண் சார் வந்து இந்த ஒர்க் ஷாப்காக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு, ஸோ இங்கே கூட நிறைய அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஸோ இன்னும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளுக்காக. நம்ம நல்ல இடத்துல ப்ளேஸ் ஆகணும். அண்ட் தென் நமக்கு நாலேஜ் முதல்ல கிடைக்கணும். ப்ளேஸ் வந்து எங்கே போனாலும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் நமக்கு இப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது. இன்னும் லேர்ன் பண்ணுவோம், நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த FemLogic டெக்னாலஜிஸ்க்கு, அருண் சாருக்கு, இந்த மொத்த டீமுக்கும் தேங்க்யூ.